கடைசியாக நம்ம தொப்பையை குறைக்கிறதுக்கான ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதில் எல்லாரும் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்னு சொல்கிறீங்களே, அதை தமிழில் சொன்னால் எங்களுக்கு எளிமையாக புரியுமே, ஏன் இங்கிலீஷில் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுதுங்க. நான் எப்போவுமே தமிழ்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேங்க. அதனால் அப்படி சொல்லக்கூடாதெல்லாம் கிடையாது. உடற்பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகளை தான் அந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். ஸோ எளிமையாக நான் புரிகிற மாதிரி இப்போ சொல்லிடுறேன். நம்ம தண்டால் பண்ணும்போது எப்போ மூச்சை இழுக்கணும் எப்போ விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே போகும்போது மூச்சை இழுக்கணும், மேலே வரும்போது மூச்சை விடணும். எதனால் இப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தசை எப்பெல்லாம் டைட் ஆகுதோ சுருங்குதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சை வெளியேற்றணும். நம்ம தசை எப்பெல்லாம் நீட்சி அடையுதோ சாதாரணமான பொசிஷனுக்கு வரும்போது அது மூச்சை உள்ளே இழுக்கணும். இதே அடிப்படையில் தான் நம்ம தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடற்பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடி வயிறை குறைக்க காலை தூக்குறீங்க அப்படின்னா மேலே தூக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தசை சுருங்குது, அப்போ மூச்சை வெளியேற்றணும். அதே போல் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா தசை விரிவடையுது, அப்போ மூச்சை இழுக்கணும். இதே மாதிரி தான் மேல் வயிறை நம்ம குறைக்கணும்னாலும் இப்போ தசை சுருங்குது, மூச்சை வெளியேற்றுற. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. நம்ம தசை சுருங்கும் போதெல்லாம் மூச்சை வெளியேற்றணும். நம்ம தசை நார்மலாக நீட்சி அடையும் போது பார்த்தீங்கன்னா சாதாரண முறையில் இருக்கும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும். இதை பயன்படுத்துங்க. இதை அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.